வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. உங்க ஃபிளாஷ் லைட்ல போடுற அதே AA பேட்டரி அதையே டிவி ரிமோட்ல போட்டா பல மாசம் வருது. ஆனா அதே பேட்டரிய ஃபிளாஷ் லைட்ல போட்டா சில மணி நேரத்துல தீர்ந்து போகுது. ஒரே பேட்டரி, ஆனா ஆயுள் மட்டும் ஏன் இப்படி மாறுபடுது? இந்த ஒரு எளிய கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். ஆமாம். இந்த கேள்விக்கான பதில் நம்ம பாடத்துல யூனிட் 2 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பேட்டரிஸ். நாம ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற எல்லா போர்ட்டபிள் டிவைஸ்க்கும் சக்தியை தர்றது இந்த பேட்டரிஸ் தான். கரெக்ட். செல்போன்ல இருந்து லேப்டாப் வரைக்கும், ஏன் நம்ம காதுல மாற்ற சின்ன இயர்பட்ஸ் வரைக்கும் கூட. ஆமா, எல்லாத்துக்கும் இதுதான் உயிர் கொடுக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம பரீட்சைக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. பேட்டரிஸ் எப்படி கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய மாத்துது? சில பேட்டரிஸை ஏன் நம்மால ரீசார்ஜ் பண்ண முடியுது? ஆனா சிலது ஏன் முடியாது? ஆமா, அதையெல்லாம் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். நம்ம உரையாடலோட இறுதியில அந்த ஃபிளாஷ் லைட் ரிமோட் மர்மத்துக்கான விடை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சூப்பர். அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு பேட்டரினா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அதுக்குள்ள என்னதான் நடக்குது? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு பேட்டரிங்கிறது ஒரு கேண்ட் ஸ்பான்டேனியஸ் ரீடாக்ஸ் ரியாக்ஷன். கேண்ட் ஸ்பான்டேனியஸ் ரீடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது இயற்கையாவே நடக்க துடிக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு சின்ன டப்பாக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி. அந்த ரியாக்ஷனுக்கு நடக்க ரொம்ப ஆசை, ஆனா நாம அதுக்கு வழி விடுற வரைக்கும் அதால நடக்க முடியாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை டப்பாக்குள்ள அடைச்சு வைக்கிறோமா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப நாம ஒரு டிவைஸ்ல பேட்டரிய போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது? நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாதையை திறந்து விடுறீங்க. அவ்வளவுதான். ஓஹோ. உடனே உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் தங்களுக்குள்ள வினை புரிய ஆரம்பிச்சு கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை மாத்தி கொடுக்குது. உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வினை புரிஞ்சு தீர்ந்ததும் ரியாக்ஷன் நின்னுடும். அப்போதான் நம்ம பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி. ஓகே. அந்த டப்பாக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்கு? எலக்ட்ரான்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றீங்க. அதை எது போக வைக்குது? நல்ல கேள்வி. ஒரு பேட்டரிக்குள்ள 2 வெவ்வேறான பொருட்கள் இருக்கும். ஒன்னு ஆனோடு. இது நெகட்டிவ் டெர்மினல். இன்னொன்னு கேத்தோடு. இது பாசிட்டிவ் டெர்மினல். இந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நடுவுல எலக்ட்ரோலைட் அப்படின்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். சரி. நீங்க சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது, அதாவது டிவைஸை ஆன் பண்ணும்போது, எலக்ட்ரான்ஸ் ஆனோட்ல இருந்து கிளம்பி வெளியில வயர் வழியா கேத்தோடுக்கு பயணம் செய்யுது. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட். அப்போ எலக்ட்ரான்கள் வெளியில போகுது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? இங்கதான் விஷயமே இருக்கு. வெளியில எலக்ட்ரான்ஸ் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போற அதே நேரத்துல பேட்டரிக்குள்ள அயன்ஸ் அந்த எலக்ட்ரோலைட் பேஸ்ட் வழியா நகருது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, அதாவது அது எலக்ட்ரான்ஸை இழக்குது. கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது, அதாவது அது எலக்ட்ரான்ஸை ஏத்துக்குது. ஓஹோ, ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. ஆமா, இந்த 2 இயக்கமும் எலக்ட்ரான்ஸ் வெளியேயும் அயன்ஸ் உள்ளேயும் சேர்ந்து ஒரே நேரத்துல நடந்தா மட்டும்தான் நமக்கு தொடர்ச்சியா கரண்ட் கிடைக்கும். இது ஒரு 2-வே டிராஃபிக் மாதிரி. புரியுது. அப்போ பரீட்சையில கேட்டா எப்படி எழுதணும்? இதுக்கு ஒரு முறையான டெஃபினிஷன் இருக்கா? கண்டிப்பா. பரீட்சைக்கான ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். A battery is a collection of one or more galvanic cells connected in series. ஓகே. Converting chemical energy into electrical energy. சரி. இங்க ஒரு பொதுவான தப்ப நம்ம சரி பண்ணணும். நிறைய பேர் பேட்டரினா ஒரே ஒரு செல்லுன்னு தப்பா நினைக்கிறாங்க. அப்படியா? ஆமா. ஆனா உண்மையில a battery is typically made of multiple cells. உதாரணமா நாம பயன்படுத்துற ஒரு AA பேட்டரிங்கிறது ஒரு சிங்கிள் செல். அது 1.5 வோல்ட் கொடுக்கும். சரிதான். ஆனா உங்க கார் பேட்டரியில 6 செல் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு செல்லும் 2 வோல்ட் கொடுக்கும். அதனாலதான் அது மொத்தமா 12 வோல்ட் கொடுக்குது. ஓகே. இந்த ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், கால்வானிக் செல் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கா? ஒரு அனாலஜி மாதிரி. எனக்கு தோணுது, ஒரு பேட்டரிங்கிறது ஒரு காம்ப்ரஸ்ட் ஸ்ப்ரிங் மாதிரி தானே, சக்தியை சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது கொடுக்குது. அது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி. ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தும் போது அதுல பொட்டென்ஷியல் எனர்ஜி சேமிக்கப்படுது, விடும்போது அது ஒரு வேலையை செய்யுது. அதே மாதிரி தான் பேட்டரியும். ஆனா அந்த அனாலஜி ஒரு முக்கியமான இடத்துல உடையும். ஒரு ஸ்ப்ரிங்க நம்ம எத்தனை முறை வேணும்னாலும் அழுத்தலாம், விரிக்கலாம். ஆனா சாதாரண ஆல்கலைன் பேட்டரியை அப்படி செய்ய முடியாது. ஒரு முறை பயன்படுத்தினா தீர்ந்துரும். கரெக்ட். அப்போ இதை விட ஒரு நல்ல அனாலஜி இருக்கா? இருக்கு. நம்ம ஃபிளாஷ் லைட் மர்மத்தை தீர்க்கிறதுக்கு இந்த அனாலஜி ரொம்ப உதவும்.
ஒரு பேட்டரிய ஒரு மலை உச்சியில வைக்கப்பட்ட ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு மலை உச்சி வாட்டர் டேங்க். சொல்லுங்க. டேங்க்ல இருக்கிற தண்ணி தான் உள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்டன்ஸ். சரி. டேங்க் எவ்வளவு உயரத்துல இருக்குன்றது தான் அதோட வோல்டேஜ். நீங்க வால்வ திறக்கும்போது, அதாவது சர்க்கிட்ட கம்ப்ளீட் பண்ணும்போது, தண்ணி உயரத்திலிருந்து கீழே பாஞ்சி ஒரு டர்பைனை சுத்தி வேலைய செய்யுது. டேங்க் காலியானா தண்ணி வராது. இப்போ யோசிச்சு பாருங்க. புரியுது. அப்ப பெரிய டேங்க் இருந்தா தண்ணி அதிக நேரம் வரும். அதுதான் ஹையர் கெபாசிட்டி. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி உயரமான டேங்க் இருந்தா தண்ணி அதிக வேகமா அதிக ஃபோர்ஸோட வரும். அதுதான் ஹையர் வோல்டேஜ். ஓஹோ. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. ஒரு சின்ன ஏஏ பேட்டரியும் சரி, ஒரு பெரிய டி சைஸ் பேட்டரியும் சரி, ரெண்டுமே 1.5V தான் கொடுக்கும். ஆமா, ஆனா டி சைஸ் பேட்டரி ரொம்ப நாள் உழைக்குமே, அது எப்படி? இப்போ வாட்டர் டேங்க் அனாலஜிய பயன்படுத்துங்க. ரெண்டு டேங்க்கும் ஒரே உயரத்துல இருக்கு. அதனால தண்ணியோட ஃபோர்ஸ், அதாவது வோல்டேஜ் ஒண்ணுதான், 1.5 வோல்ட். சரி. ஆனா டி சைஸ் பேட்டரி ஒரு பெரிய டேங்க் மாதிரி. அதுல ரியாக்டன்ஸ், அதாவது தண்ணி அதிகமா இருக்கு. அதனால அது ரொம்ப நேரம் உழைக்கும். ஹையர் கெபாசிட்டி. ஏன் பேட்டரி ஒரு சின்ன டேங்க் மாதிரி? கரெக்ட். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் சேஃப் கிளாரிட்டி லைன் இருக்கு. A battery's voltage depends on its chemistry, ஆனா its capacity depends on the amount of reactants inside. பெர்ஃபெக்ட். அதாவது டேங்கோட உயரம் கெமிஸ்ட்ரிய பொறுத்தது, டேங்கோட அளவு கெப்பாசிட்டிய பொறுத்தது. ஆஹா, இது ரொம்ப தெளிவா புரியுது. வோல்டேஜுக்கும் கெப்பாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போதான் சரியா மனசுல பதிங்குது. சரி, இப்போ அந்த டேங்குக்கு உள்ள, அதாவது ஒரு ஏஏ பேட்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஒரு மென்டல் மூவி மாதிரி எங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. தாராளமா. ஒரு ஏஏ ஆல்கலைன் பேட்டரிய எடுத்து அதை கிராஸ் செக்ஷன் பண்றத கற்பனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். அதோட வெளிப்பகுதி ஒரு ஜிங்க் கேனிஸ்டர். இதுதான் ஆனோட், நெகட்டிவ் டெர்மினல். இங்கிருந்து தான் எலக்ட்ரான்ஸ் கிளம்ப போகுது. ஓகே. நடுவுல ஒரு கார்பன் ராட் இருக்கு. அதுதான் கேத்தோட், பாசிட்டிவ் டெர்மினல். வெளியில இருந்து வர்ற எலக்ட்ரான்ஸை இதுதான் வாங்கிக்க போகுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு? அந்த எலக்ட்ரோலைட்டா? ஆமா, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கருப்பு நிற பேஸ்ட் இருக்கு. அதுலனா மேங்கனீஸ் டயாக்சைடு MnO2ன்னு ஒரு ரசாயன பவுடர் இருக்கு. அதோட வேலை வர்ற எலக்ட்ரான்களை வாங்கிக்கிறது தான். சரி. இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு KOH, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு எலக்ட்ரோலைட் பேஸ்ட் இருக்கு. இதுதான் பேட்டரிக்குள்ள அயன்ஸ் நகர்றதுக்கு பாதை அமைச்சு கொடுக்குது. இப்போ இந்த பேட்டரிய ஃபிளாஷ் லைட்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா என்ன நடக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. சரி, நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் எலக்ட்ரான்ஸ் அந்த ஜிங்க் கேனிஸ்டர்ல இருந்து கிளம்பி ஃபிளாஷ் லைட்டோட பல்ப் வழியா போய் அந்த நடுவுல இருக்கிற கார்பன் ராட அதையும். அந்த எலக்ட்ரான்ஸ் பல்போட ஃபிலமெண்ட் வழியா போகும்போது ஃபிலமெண்ட் சூடாகி பல்ப் எரியுது. கரெக்ட். இது வெளியில நடக்கிறது. அதே நேரத்துல பேட்டரிக்குள்ள அந்த ஜிங்க் கேனிஸ்டர் மெதுவா உள்ள இருந்து கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பிக்குமா? ஏன் அப்படி? ஏன்னா அது எலக்ட்ரான்ஸை இழந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஒரு வகையில அந்த பேட்டரி நமக்கு சக்தி கொடுக்கறதுக்காக தன்னைத்தானே உள்ளிருந்து அழிச்சுக்குது. அப்படியா? வெளியே போன எலக்ட்ரான்ஸ் சர்க்கிட்ட சுத்தி வந்து கேத்தோட அடையும் போது அங்க காத்துக்கிட்டு இருக்கிற மேங்கனீஸ் டயாக்சைடு அதை ஏத்துக்கிட்டு ரெடியூஸ் ஆகுது. போக போக உள்ள இருக்கிற ஜிங்க்கும் மேங்கனீஸ் டயாக்சைடும் தீர்ந்து போய் ரியாக்ஷன் நின்னுடும். பேட்டரி டெட் ஆயிடும். வாவ்! பேட்டரி தன்னைத்தானே உள்ளிருந்து சாப்பிட்டு நமக்கு வெளிச்சம் தருதுன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா தொப்பும் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பிச்ச மர்மத்துக்கு வருவோம். ஏன் ஃபிளாஷ் லைட்ல பேட்டரி சீக்கிரம் தீருது, ஆனா ரிமோட்ல ரொம்ப நாள் வருது? இப்போ அந்த வாட்டர் டேங்க் அனாலஜிக்கு திரும்ப போவோம். ஃபிளாஷ் லைட் ஒரு ஹை ட்ரெயின் டிவைஸ். அதுக்கு அதிக வெளிச்சம் வேணும். அதனால அதுக்கு அதிக கரண்ட் தேவை. ஒரு நொடிக்கு கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் தேவை. ஆமா, இது நம்ம வாட்டர் டேங்கோட வால்வ முழுசா திறக்கிற மாதிரி தண்ணி குபுகுபுன்னு வேகமா பாஞ்சு டர்பைனை வேகமா சுத்தும். ஆனா டேங்க் சில மணி நேரத்துல காலியாயிடும். அதனாலதான் ஃபிளாஷ் லைட்டை கொஞ்ச நேரம் பயன்படுத்தினாலே பேட்டரி சூடாகுது. கரெக்ட். ஏன்னா உள்ள ரியாக்ஷன் அவ்வளோ வேகமா நடக்குது. அப்போ டிவி ரிமோட் ஒரு லோ ட்ரெயின் டிவைஸ். நீங்க பட்டன் அழுத்தும் போது மட்டும் ஒரு சின்ன இன்ஃப்ராரெட் சிக்னல் அனுப்புறதுக்கு அதுக்கு கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் போதும். இது நம்ம வாட்டர் டேங்கோட வால்வ லேசா திறந்து ஒரு சொட்டா தண்ணிய விடுற மாதிரி. சரியா சொன்னீங்க. தண்ணி ரொம்ப மெதுவா தான் குறையும். அதனால டேங்க் பல மாசத்துக்கு, சில சமயம் வருஷக்கணக்குல கூட உழைக்கும். இதுதான் ரகசியம். பேட்டரியோட ஆயுள் அதுக்குள்ள இருக்கிற சக்திய மட்டும் பொறுத்தது இல்ல, நாம அந்த சக்திய எவ்ளோ வேகமா கேக்குறோங்கிறத பொறுத்தது. அருமை. இப்ப அந்த மர்மம் தீர்ந்தது.
அது சக்தி இருக்கிற அளவுல இல்ல, சக்தியை நாம உபயோகப்படுத்துற வேகத்துல இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. நம்ம ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப்ஸ்ல இருக்கிற ரீசார்ஜபிள் லித்தியம் அயான் பேட்டரிஸ் அது எப்படி வேலை செய்யுது? அதுல மட்டும் எப்படி திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ண முடியுது? லித்தியம் அயான் பேட்டரிஸும் இதே பேசிக் பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது. ஆனா அதோட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வேற, ரொம்ப கிளவரான கெமிஸ்ட்ரி. அப்படியா? அதுல ஆனோடா கிராஃபைட், அதாவது நம்ம பென்சில் முனையில இருக்கிற அதே பொருள் பயன்படுது. கேத்தோடா லித்தியம் கலந்த ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கு. இந்த லித்தியம் தான் இங்க மேஜிக் செய்ய போற பொருள். என்ன மேஜிக்? நம்ம போனை பயன்படுத்தும் போது, அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது, லித்தியம் அயான்ஸ் கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு போகும். ஓகே. நாம சார்ஜ் பண்ணும்போது நாம ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுத்து இந்த ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். லித்தியம் அயான்ஸ் திரும்ப ஆனோட்ல இருந்து நீந்தி கேத்தோடுக்கே போய் சேர்ந்துடும். ஆஹா, இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ஆனதுனால நம்மால நூற்றுக்கணக்கான முறை சார்ஜ் பண்ணி பண்ணி பயன்படுத்த முடியுது. ஆல்கலைன் பேட்டரிஸ்ல இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் கிடையாது. ஒரு முறை ஜிங்க் கரைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. முடியாது. அப்போ லியான் பேட்டரியில இருக்கிற டேங்கை நம்மால திரும்பவும் நிரப்ப முடியும். ஆனா ஆல்கலைன் பேட்டரி டேங்க்ல ஓட்ட விழுந்த மாதிரி நிரப்ப முடியாது. சரிதானே? மிகச்சரியான புரிதல். இங்க எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம பயன்படுத்தாத ஒரு புது பேட்டரிய அப்படியே ஒரு டிராயர்ல வச்சா பல வருஷம் கழிச்சும் அது அப்படியே 100% ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையா? இது ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான விஷயம். ஆனா உண்மை அது இல்ல. நீங்க ஒரு பேட்டரிய சக்தி குடுவேன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா அது ஒரு ஒழுகுற சக்தி குடுவை. ஒழுகுற சக்தி குடுவையா? ஆமா. நீங்க பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டியும் அதுலேருந்து சக்தி மெதுவா கசிஞ்சுகிட்டே தான் இருக்கும். அப்படியா? ஏன் அப்படி? உள்ளுக்குள்ள ரொம்ப சின்ன அளவுல சைடு ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கெமிக்கல் எனர்ஜி ஆற்றல் வீணாகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு செல்ஃப் டிஸ்சார்ஜ். ஓஹோ. அதனால தான் ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒரு எக்ஸ்பைரேஷன் டேட் இருக்கு. ஒரு ஆல்கலைன் பேட்டரிய சும்மா வச்சிருந்தாலே வருஷத்துக்கு 5-10% சார்ஜ் அதை இழந்துடும். ஒரு ஒழுகுற சக்தி குடுவை. இந்த அனாலஜி மறக்கவே முடியாது. நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதிலிருந்து ஒரு மாணவர் பரீட்சைக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு தொகுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சில முக்கியமான கிளாரிட்டி லைன்ஸை பார்ப்போம். முதலாவது, ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் தான் ஆனோடு. அங்கதான் ஆக்சிடேஷன் நடக்குது. பாசிட்டிவ் டெர்மினல் தான் கேத்தோடு. அங்க ரிடக்ஷன் நடக்குது. இது ரொம்ப முக்கியம். ஆமா. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டரி வோல்டேஜ் அதோட கெமிஸ்ட்ரியை பொறுத்தது, அதோட சைஸை பொறுத்தது இல்ல. ஆனா பேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது அது எவ்ளோ நேரம் உழைக்கும் என்பது உள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்டன்ஸோட அளவை பொறுத்தது. வாட்டர் டேங்க் அனாலஜி. கரெக்ட். மூன்றாவதா, ஆல்கலைன் பேட்டரிஸை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ரியாக்ஷன் ரிவர்சிபிள் இல்ல. ஆனா லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல ரியாக்ஷன் ரிவர்சிபிள், அதனால அது ரீசார்ஜபிள். இந்த டிஸ்டிங்ஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த உரையாடலை ஒரு முறை சுருக்கமா பாப்போமா? நிச்சயமா. முதலாவதா, பேட்டரிங்கிறது ஒரு போர்ட்டபிள் டிவைஸ்ல அடைக்கப்பட்ட ஒரு ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரி. ரெண்டாவதா, அத ஒரு மலை உச்சியில இருக்கிற வாட்டர் டேங்க் மாதிரி கற்பனை பண்ணலாம். டேங்கோட உயரம்தான் வோல்டேஜ், டேங்கோட அளவு தான் கெப்பாசிட்டி. மூன்றாவதா, நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ரீசார்ஜபிள் லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ஆனதுனால தான் அதை திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ண முடியுது. சரி. கடைசியா, ஒரு பேட்டரியில நெகட்டிவ் டெர்மினல்ல ஆக்சிடேஷன் ஆனோட், பாசிட்டிவ் டெர்மினல்ல ரிடக்ஷன் கேத்தோட் நடக்குது. இதுதான் அடிப்படையான விஷயம். ரொம்ப நன்றி. ஒரு சாதாரண ஃபிளாஷ் லைட்ல ஆரம்பிச்சு பேட்டரிக்குள்ள இருக்கிற எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் ஒரு முழுமையான பயணமா இது இருந்துச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்ளோ அறிவியல் இருக்கிறது நிஜமாவே ஆச்சரியம்தான். ஆமாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம இன்னைக்கு அதிகமா பயன்படுத்துற லித்தியம் அயன் டெக்னாலஜிக்கு சில குறைகள் இருக்கு. அப்படியா? என்ன மாதிரி? லித்தியம்ங்கிறது ஒரு அரிதான பொருள். அதோட மைனிங் சுற்றுச்சூழலுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போ நம்மளோட அடுத்த தலைமுறை போர்ட்டபிள் எனர்ஜி சோர்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி. லித்தியம் அயானை தாண்டி என்னென்ன புதிய பேட்டரி டெக்னாலஜிஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சோடியம் அயான் பேட்டரிஸ், சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ், இது உங்க பாடத்தை தாண்டி ஒரு சிந்தனை. நம்ம எதிர்காலமே இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு.